வெல்கம் டு திவ்யா டீச்சிங் சென்டர். அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. நம்ம ஆல்ரெடி உகர ஈற்று அல்வழி புணர்ச்சி பார்த்திருக்கோங்க. இப்போ உகர ஈற்று வேற்றுமை புணர்ச்சி பார்க்கலாம். சரிங்களா? இந்த உகர ஈற்று வேற்றுமை புணர்ச்சியில உகர ஈற்று எரு செரு அப்படிங்கக்கூடிய இது அந்த விதிகளின்படி எப்படி இது புணரும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எரு அப்படின்னு வந்துருச்சுனாலே இந்த இடத்துல அப்படிங்கிற சாரியை பெற்று வரும்னு சொல்றாங்க. ஏன்னா எருக்கு இடையில அப்படிங்கக்கூடிய சாரியை போட்டுதான் இதை நம்ம சேர்த்து எழுதணும். இது ஏன் இப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க விதிப்படிதான் எழுதி ஆகணும். சரிங்களா? இப்ப மேக்ஸுக்கு இந்த ஃபார்முலானா அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதே போலதான் இலக்கணத்துக்கு அதுக்குரிய விதி இருக்குது. கிராமரை கரெக்டா யூஸ் பண்ணணும். சரிங்களா? சரிங்க. இப்ப அம்ங்கிறத நம்ம இங்க நான் எழுதி காமிக்கிறேன். இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா எரு கூட்டல் கூட்டல் குழி. சரிங்களா? சரிங்க. இப்போ நம்ம அம்ங்கிறது போட்டே ஆகணும் அப்படிங்கிறது இந்த எரு செருவோட விதி. ஓகேங்களா? சரிங்க. இப்போ இது எப்படி எருவங்குழி ஆச்சுங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன விதி நம்ம யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமே என்றாகும். இந்த விதியின் அடிப்படையில தான் நம்ம இங்க இவ்வுங்க கூடிய ஒரு எழுத்தை நம்ம சேர்க்க போறோங்க. சரிங்களா? எப்படின்னா இங்க பாருங்க ஐ வந்தா மட்டும்தான் ஈங்கிற எழுத்து வரும். ஏனைய அங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஏனை உயிர் வழி மீதி இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் எல்லாத்துக்கும் இவ்வுங்கிற எழுத்து தான் போடணும். அந்த விதியின்படி இங்க என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? ஊ எழுத்து. எப்படி மேம் ஊ அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு கூட்டல் ஊங்க. ரூவை எப்படிங்க பிரிக்கலாம்? இரு கூட்டல் ஊதானுங்க. அப்ப இங்க ஊ வந்திருக்கு. சோ நம்ம அதனால இவ்வுங்கிற எழுத்தை நான் இங்க சேர்க்கிறேன். இதை அழிச்சிடலாமா? பாருங்க, இரு கூட்டல் ஊங்க. அப்ப ஊ வந்திருக்கிறதுனால நான் இங்க இவ்வு போடுறேன். புரியுதுங்களா? சரிங்க. அப்ப இது எப்படிங்க வரும்? எரு இவ் அம் குழி அப்படின்னு சொல்லி வருதுங்க. எப்படிங்க? எரு கூட்டல் இவ்வு கூட்டல் அம்மு கூட்டல் குழி. ஓகே, இப்ப வந்துருச்சு. இப்ப எப்படி மேடம் இப்ப வங்குங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இவ்வு ஆ கூட சேர்ந்து வான ஆயிருங்க. இவ்வு கூட்டல் ஆ எப்படி வரும்? வா. ஆமா தானங்க? இப்போ இதை அழிச்சுட்டு சொல்லித்தரேன் பாருங்க. பாருங்க, எரு கூட்டல் இவ் கூட்டல் கூட்டல் குழி. சரிங்களா? சரிங்க. இப்ப இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வா வந்துடும். இவ்வு கூட்டலாம் வா. இப்ப வம் எரு கூட்டல் குழி வந்துருச்சுங்களா? இப்போ இங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் இனமிகள் விதியை நம்ம யூஸ் பண்ணணுங்க. அப்போ காவண்ணாக்கு இனமான எழுத்து என்னங்க? இது நம்ம சின்ன கிளாஸ்லயே இது படிச்சிருப்போங்க. 7th நினைக்கிறேன். சின்ன கிளாஸ்ல நம்ம இனமிகள் அப்படிங்கக்கூடிய இந்த இன எழுத்துக்கள் அப்படிங்கக்கூடிய நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க. கானா ஞாதா வரணும். காங்கா சா சானா ஞாதா வரணும். சா டா நா. இது அப்போ இதுக்கு இதுதான் இணை எழுத்து. அதன் அடிப்படையில இந்த இம்முங்கிறது இங்காக மாறிவிடும். இங்காக மாறிடுச்சுன்னா எருவங்குழி அப்படின்னு வருங்க. புரியுதுங்களா? சரிங்க. இப்போ இன்னும் ஒரு 3 வார்த்தைகள் எழுதி போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒண்ணு பார்த்திருக்கோம். இது 2வது, 3வது, 4வது. இதுல நீங்க இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம். எரு கூட்டல் சேரு எப்படி வரும்? எரு செருன்னு அந்த விதியின் அடிப்படையில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்படிங்கக்கூடிய சாரியை வரும்னு சொல்லியிருக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் விதி. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் சொல்லியிருக்கேன். ஏமுன் இவ்விருமையும். சரிங்களா? அதன் அடிப்படையில பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இரு கூட்டல் ஊதா வந்திருக்குது. ஊ வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இவங்க கூடிய எழுத்து இங்க சேரணும். அதுக்கப்புறம் என்னங்க? இந்த உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி இந்த இவ்வு கூட ஆ சேர்ந்துச்சுன்னா வானு ஆயிரும். இங்க என்ன இருக்கு? சே இருக்கு. சேக்கு இனமான எழுத்து என்னங்க? இச்சு. இணை எழுத்து என்னங்க? இஞ்சு. சரிங்க.
இச்சுல இஞ்சு, சேக்கு இனமான எழுத்து இங்கு. சரிங்களா? இந்த இங்கு அப்படிங்கக்கூடியத நான் இங்க எழுதி இருக்கிறேன். அப்போ இங்க மீதி இருக்கக்கூடிய சேரு அப்படியே வந்துருங்க. அப்போ எருவஞ்சேரு. புரியுதுங்களா? இத நீங்க ட்ரை பண்ணுங்க பாக்கலாம். இதுவோ நீங்க ட்ரை பண்றீங்க. சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செருங்கிறத பாக்கலாங்களா? சரிங்க, இப்போ நம்ம எருங்கிறத பார்த்தோங்க. செருங்கிறதுக்கும் எருங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பாக்கலாங்க. செரு இதுக்கு மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மு அப்படிங்கக்கூடிய சாரியை வந்துருச்சுன்னா செரு, இதுக்கு நல்லா கவனிக்கணும். வந்துருச்சுன்னா அம்முங்கிற எழுத்து வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, செரு வந்துருச்சுன்னா இம்முங்க கூடிய மகரம் கெட்டு இந்த இடத்துல என்ன வருங்க, வல்லொற்று மிகும். சரிங்களா? இது விதிங்க. சரிங்களா? வல்லொற்று மிகும். எருன்னு வந்துச்சுன்னா அந்த அம் போட்டுட்டு நம்ம இணை எழுத்துக்களை போட்டோம் இல்லைங்களா? இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அம் வந்தா செரு அம்முங்கிற சாரியை சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த அம்முங்க கூடியதுல இம் மகரம் மெய் கெட்டு விடும். சரிங்களா? கெட்டுருச்சுன்னா இங்க நம்ம என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய வல்லொற்று மிகும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? கா, சா, டா, பா இது எல்லாமே வல்லின எழுத்துன்னு சொல்லியிருக்கேன். அப்ப வல்லொற்றுனா இதற்கு இனமான வல்லொற்று எதுங்க? தானா இத்து, பானா இப்பு, சேனா இச்சு, இது எல்லாமே மிகும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் நான் எருக்கு சொல்லி கொடுத்த அதே விதிமுறை தான். சரிங்க, இப்ப நான் இத தனியா உங்களுக்கு எழுதி போடுற பாருங்க. செரு. ஆமா தானங்க? இந்த இடத்துல ஈற்றுல என்ன இருக்கு? ஊங்க கூடிய எழுத்து இருக்கு. அதனால ஊக்கு என்ன வரும்? ஈ ஐவழி அவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும்னு பார்த்தோமா? அப்ப ஊ எழுத்துக்கு இவ்வனா எழுத்து போடுறோம். அம்மு அப்படின்னு வந்துருச்சுன்னா சாரியை வரும்போது செருன்னு வந்துச்சுன்னா இதுல இருக்க மகரம் கெட்டு விடும். கெட்டுட்டு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆ எழுத்து இவ்வு கூட சேர்ந்து வாவாக வந்துரும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? இந்த வல்லினத்துக்கு இனமான வல்லொற்று அங்க மிகுங்கிறது விதி. சரிங்களா? செரு வந்துச்சுன்னா அம்முங்க கூடிய மகரம், அம்முல வரக்கூடிய மகரம் கெட்டு விடும். டைரக்டா கெட்டு விடும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த வல்லின எழுத்துக்கு உண்டான வல்லெழுத்தே வல்லொற்றே மிகும். சரிங்களா? அப்படின்னா வல்லொற்று, இதுக்கு இனமான வல்லொற்று எதுங்க? இக்கு. புரிஞ்சுங்களா? சரி, இன்னொன்னு வேணா பாத்துக்கலாம். இப்ப இங்க என்ன வரும்? செரு எருன்னு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அம்முங்க கூடிய சாரியை வருங்க. அந்த அம் சாரியையில செருன்னு வந்தா மட்டும், எருன்னு வந்துச்சுன்னா அம் அப்படியேதான் இருக்கும். செருன்னு வந்துச்சுன்னா மகரம் கெட்டு வல்லெழுத்து மிகும். அப்ப இச்சுக்கு இனமான வல்லெழுத்து எது? சாரிங்க, சேக்கு இனமான வல்லெழுத்து எதுங்க? இச்சு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து எப்படிங்க வரும்? இங்க ஊ எழுத்து வந்துரும். ஊக்கு நம்மளுக்கு என்ன வரும்? இவ்வு அப்படிங்கக்கூடிய எழுத்து நம்மளுக்கு வந்துரும். இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா செருவச்சேனை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு புணர்ந்து அது சேர்ந்து வருங்க. சரிங்களா? இப்போ இதுக்கோ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த விதி இந்த பாட்டு நூற்பால இடம்பெற்றிருக்குதுங்க. எருவும் செருவும், இந்த எருவும் செருவும் அம்மோடு சிவனி அப்படின்னா, அம் அப்படின்னா என்னங்க? அதான் சாரியை, அது கூட சேர்ந்து திரிவிடம் உடைய தெரியும் காலை. அம்மின் மகரம் செருவையின் கெடுமே. அம்மின் மகரம் அப்படின்னா என்னங்க? செரு கூட இந்த அம் என்ன பண்ணுங்க? அம் வந்துருச்சுன்னா மகரம் என்ன ஆயிரும்? கெடும்னு சொன்னா நானு, கெடும். தம் ஒற்று கெட்டுட்டு தம் ஒற்று வல்லினத்துக்கு இனமான வல்லொற்று மிகவும், அது கூட சேரும் வல்லெழுத்து இயற்கை. இதுதான் வல்லெழுத்தினுடைய இயற்கை அப்படிங்கக்கூடியது. இது தொல்காப்பியத்தினுடைய நூற்பா பாடலுங்க. சரிங்களாங்க? சரிங்க, இப்ப இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த விதிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தினமும் 10 விதிகளை கூட நீங்க இப்போதைக்கு படிச்சுக்கிட்டே வாங்க. கடைசியில உட்கார்ந்து நம்மளால படிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விதிகளா தான் இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா நீட்டா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? சரிங்க, எல்லாம் நல்லா படிங்க, நம்பிக்கையோட படிங்க. எப்பவும் நம்ம ஜெயிப்போங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாரும் வேலைக்கு போயிட்டே படிக்கலாம். நான் உங்களுக்காக உதவி பண்றேன். சரிங்களா? கிளாஸ் எல்லாம் தொடர்ந்து பதிவிட்டுட்டே வர்றேன். எல்லாம் நம்பிக்கையோட படிங்க. நன்றி, வணக்கம்ங்க.